ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரப்போற தேர்தல் முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு வராங்க. அந்த வகையில முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், மீனவர்கள் என்று சுமார் 37,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் தேர்தல் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எல்லார் அக்கவுண்ட்லயும் இன்னைக்கு பணம் பார்த்தீங்கன்னா வர வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன திட்டம்? யாருக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். எதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பா 2000 கொடுத்தாங்க. அது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இதை ஃபாலோ பண்ணி முதியவர்கள், கைம்பெண்கள் அதாவது விதவைகள், வயது முதிர்ந்த திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே போல் ஒரு சிறப்பு நிதி கொடுக்கணுன்ட்டு பல கோரிக்கை பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்திருக்கு. அவங்க எல்லாருமே நம்பிக்கையோடு வச்ச கோரிக்கை இப்போ நிறைவேற்றப்படும்ன்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. முதியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ஓய்வூதியத்தோடு சேர்த்து தலா 2000 பார்த்தீங்கன்னா சிறப்பு நிதியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னைக்கு காலையில் அரசு வர வச்சுருக்காங்க. யாருக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குன்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு பயன்பெற்று வரக்கூடிய முதியவர்கள், கைம்பெண்கள்ன்ட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 29,29,000 பயனாளிகளுக்கு தலா ரூ. 2,000 வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரூ. 1,200 கொடுப்பாங்க. ப்ளஸ் இப்போ சிறப்பு நிதியாக 2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூ. 3,500 வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரூ. 1,500 கொடுப்பாங்க. இப்போ சிறப்பு நிதியாக 2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரக்கூடிய 2,58,000 மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பங்களுக்கு தலா 4,000 வழங்கப்பட்டிருக்கு. யூஸ்வலாக வழக்கமாக பார்த்தீங்கன்னா 2,000 கொடுப்பாங்க. ப்ளஸ் சிறப்பு நிதி பார்த்தீங்கன்னா 2,000 கொடுத்துருக்காங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன். இது மட்டும் இல்லைங்க, மீனவ குடும்பங்களுக்கும் அப்புறம் தேயிலை விவசாயிகளுக்கும் சூப்பரான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிற மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக மீனவ குடும்பம் ஒன்றுக்கு ரூ. 8,000 வீதம் மொத்தம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. அதே போல் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கு கிலோவுக்கு வந்து ரூ. 2 ஆதார விலைன்ட்டு மொத்தம் 8,53,00,000 பார்த்தீங்கன்னா நிதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தாங்க விடமாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக பேசியிருக்காராம். இன்னும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கான ரூல்ஸ்லாம் வந்து அமலுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் அரசாங்கம் எந்த ஒரு புது திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. அதனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள்லாம் அரசு இப்போவே வந்து நல்லா வேகமாக செஞ்சிட்ருக்காங்க. இது விளிம்பு நிலை மக்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா இது தேர்தல் நேரத்தை அறிவிப்புன்ட்டு அரசியல் விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ மக்களாகிய உங்களை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, தேர்தல் வர இருக்கும் இந்த நேரத்தில் அரசு இப்படிப்பட்ட சிறப்பு நிதியெல்லாம் நிறைய கொடுக்குறாங்களே, இது வந்து சரியா தவறா? இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ என்னதான் இப்போ அள்ளி கொடுத்தாலும் கடைசியாக வந்து இது எல்லாமே நம்ம தலையில் தான் வந்து விழும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய கஜானாவில் காசு இல்லை, ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,00,000 கோடிக்கு மேலே கடனில் வந்து போயிட்டுருக்குன்ட்டு நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு காரணம் காட்டி பணத்தை வந்து அள்ளி வந்து வாரி இறைக்கிறாங்க. இது மாதிரி கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் திருப்பி வந்து எப்படி வாங்கணும், எப்படி வந்து வருமானத்தை பெருக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர திருப்பி மக்களுக்கு செய்யணுன்ட்டு எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ண மாட்டாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா எப்படி இருந்தாலும் இந்த பணம்லாம் உங்களுடைய பணம் தான், உங்களுக்கே வந்திருக்கு. திருப்பியே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தே அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் வந்து எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. மேபி டேக்ஸ் என்ற பையில் அடிஷ்னலாக டேக்ஸ் போடலாம், எவ்வளோ விலைவாசி ஏற்றலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்.